பெயில்மெண்ட் அப்படின்னா ஒப்படைப்பு. ஹேண்டிங் ஓவர். ஹேண்டிங் ஓவர். ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க சார் அப்படின்றதா அதனுடைய பொருள். அல்லது இன்னொரு வகையில சொல்லணும் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சேஞ்சிங் பொசஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் சேஞ்சிங் பொசஷன். எங்கிட்ட இருக்கிற பொருளை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பொசிஷன் நான் வைத்திருப்பது உங்கள்கிட்ட மாறிடும். வைத்திருப்பில் மாற்றம். வைத்திருப்பதில் மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அது பெயில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொருளை இன்னொருத்தட்ட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொடுக்க போறீங்க, ஒப்படைக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதுதான் கண்டிஷன். அப்போ இந்த கான்ட்ராக்ட் அப்படின்றது எப்படி இதுல வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு ஈஸி. மிஸ்டர் ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஹேண்டட் ஓவர் டு கூட்ஸ் டு பி. இந்த இடத்துல கூட்ஸ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹேண்டட் ஓவர் கொடுத்தாச்சு. பி. அப்ப பீட்ட என்ன எதுக்காக கொடுக்கிறோம்? இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பி ஹாஸ். பி என்ன செய்யலாம் அப்படின்னா பி கோயிங் டு செல் அப்படின்னு கூட இருக்கலாம். பி கோயிங் டு செல் அப்படின்னு இருக்கலாம். அல்லது பி கோயிங் டு யூஸ் ஆக இருக்கலாம். அடுத்தது ஆல்டர் ஆக இருக்கலாம். ஆல்டர் கூட அவர் பண்ணலாம். அந்த பொருளை என்ன செய்யலாம்? சம் ஆல்டரேஷன். சம் ஆல்டரேஷன். அடுத்தது டிஸ்போஸ் ஆஃப் கூட இருக்கலாம். அட் எனி பர்பஸ் டிஸ்போஸ் ஆஃப் கூட இருக்கலாம். கோயிங் டு யூஸ் ஆஃப் பி அட் எனி பர்பஸ் இருக்கலாம். ஆஃப்டர் தட் என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா afterwards B after some time B return to the goods to A. Returned goods to A. Returned goods இருக்கணும். அப்போ எந்தனுடைய அடிப்படையில ரிட்டர்ன்டு கூட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பர்பஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கலாம். பர்பஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்தா நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா த சேம். அதே அதாவது ஆஸ் த சேம் ஆக கூட நான் கொடுக்கலாம். சேம் எப்படி கொடுத்தீங்களா அதே மாதிரி நான் திருப்பி கொடுத்துறேன் சார் அப்படின்னு கூட நாம கொடுத்துடலாம். அல்லது as per direction of A. as per direction of A. இது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பார். நான் சொன்னபடி இந்த பொருளை எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஏ வந்து ஒரு டெய்லர் அப்படின்னு வச்சு சாரி ஏ வந்து கஸ்டமர் அப்படின்னு வச்சுக்கலாம். சம் கிளாத்த கொடுக்குறாரு. சார் எனக்கு கிளாத்த சூட்டா மாத்தி கொடுங்க. ஆல்டர் எ சூட். சூட்டா ஸ்டிச் பண்ணி ஸ்டிச்சடு அதுக்கப்புறம் எங்கிட்ட திருப்பி கொடுங்க. அப்போ இது எப்படி இருக்கும்? ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் ஏல இருக்கும். கரெக்டா? ஏ வந்து சூட்டா தைச்சு கொடுக்க சொன்னாரு, அதே மாதிரி தைச்சு கொடுக்குறாரு. அப்ப பி வந்து டெய்லர் அப்படின்னு அர்த்தம். மேபி இவர் வந்து என்னவாக இருக்காரு? டெய்லர். ஓகே. அப்ப அவர் டெய்லரா இருக்கிறதுனால அதை கரெக்டா ஸ்டிச் பண்ணி ஆஸ் பர் டைரக்ஷன் ஏ என்ன சொன்னாரோ அதன்படி திருப்பி கொடுக்குறாரு. திஸ் இஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட். இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட். கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட். அந்த அடிப்படையில மிஸ்டர் ஏ அப்படின்றவரு பெயிலர் அப்படின்னு அர்த்தம். பொருளை ஒப்படைப்பு செய்பவர் பெயிலர். பொருளை ஏத்துக்கிட்டு அதை மாத்தி கொடுக்கிறவரு பெய்லி. ஓகே, இஸ் இட்
Okay for the contract of bailment? Yes, sir. அப்போ Yes, sir. a bailment means ஒரு bailment அப்படின்றதுல என்னென்னலாம் இருக்கு? ஓகே, ஒரு bailment அப்படின்றதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. டெஃபினட்டா ஒரு கூட்ஸ்ங்கிறது இருக்கு இல்லையாங்க? அப்ப இது என்னன்னு சொல்லலாம்? ஒரு கூட்ஸ் இருக்கணும். அந்த இந்த கண்டிஷன் புரிஞ்சுட்டா அதுல இருந்து நீங்க சொல்லிட்டே வரலாம். ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையாங்க? சூட்டா தைச்சு கொடு அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பர்பஸ். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கூட்ஸ் வந்து பொசஷன் சேஞ்ச் ஆயிருக்கு ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். அனதர் பொசஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. உங்கள்கிட்ட இருக்கிறத அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க, அப்படித்தானுங்க? பொசஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த கண்டிஷன் டு பி ரிட்டர்ன்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த பர்பஸ். அவர் என்ன பண்ணணும்? டு பி ரிட்டர்ன் பண்ணணும் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த கம்ப்ளீஷன் ஆஃப் த பர்பஸ். அவரே வச்சுக்க கூடாது. வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் டிஸ்போஸ் ஆஃப் அவரு சொல்லியிருக்கலாம். அதாவது மிஸ்டர் ஏ கண்டிஷனா கொடுத்துருக்கலாம், இந்தாங்க என்கிட்ட ஒரு பழைய டிவி இருக்குது, இதைய ஓடுற வரைக்கும் நீங்களே வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த மாதிரி கொடுத்தா அவர் ரிட்டர்ன் ஆஃப் பண்ண தேவையில்லை. அந்த கண்டிஷன்ல வந்து ரிட்டர்ன் ஆஃப் பண்ண தேவையில்லை. அப்போ அந்த பர்பஸ் அப்படின்றதுல கிளாரிட்டியா இருக்கணும். பர்பஸ் வந்து ரிட்டர்ன் ஆஃப்ல இல்லை அப்படின்னா அதர்வைஸ் நமக்கு என்னவாக இருக்கும்? டிஸ்போஸ் ஆஃப் ஆக இருக்கும். பர்பஸ் வந்து ரிட்டர்ன்ல இருக்கலாம், அல்லது அதர்வைஸ் ஆக இருந்தா எப்படி இருக்கும்? டிஸ்போஸ் ஆஃப் ஆக இருக்கும். அவ்வளவுதான், வெளியே அனுப்பிச்சிருங்க. அடுத்தது டெலிவர் ஆக இருக்கணும். நீங்களா அவர்கிட்ட கொடுக்கணும் அல்லது அவரை வரவழைச்சு கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு பெயில்மெண்ட்ல இருக்கணும். ஓகே, ஒரு பர்பஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ அவர்கிட்ட நீங்க டெலிவரியும் கொடுக்கணும். இந்த பர்பஸ் தான் பெயில்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து. இப்போ அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ஹியர். Mr. X delivers his car for repair to Y's workshop. ஒர்க்ஷாப்ல விடுறாரு. இப்போ இதுல ஐடென்டிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மேல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இதுல 2% வராங்களாங்க, இதுல 2% வருவாங்க. அப்போ இதையும் ஒரு கண்டிஷனா கூட எடுத்துக்கலாம். அக்ரிமெண்ட் பிட்வீன் 2%. 2 பார்ட்டிஸ் இருக்கணும். அப்ப 2 பார்ட்டிஸ் வந்துட்டாங்க. இவரு ஒப்படைப்பு செய்பவர். இவருடைய பேர் என்ன சொல்லாங்க? மிஸ்டர் எக்ஸ் பெயிலர். இவரு பெய்லி. எது கூட்ஸுங்க? இதுல கார் அப்படின்றது கூட்ஸ். பர்பஸ் ரிப்பேர்ங்கிறது பர்பஸ். இதுல எப்போ திருப்பி கொடுப்பாருங்க? ஆஃப்டர் ரிப்பேரிங் தி கார். ஆஃப்டர் இந்த பர்பஸ் ஃபினிஷ்டு. இந்த பர்பஸ் ஃபினிஷ் ஆகுறப்போ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி பர்பஸ். பர்பஸ் வந்து கம்ப்ளீஷன் ஆயிட்டா திருப்பி கொடுத்துறணும். ஓகே, இந்த கண்டிஷன் இது என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ்டு கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். வெளிப்படையா தெரியுது, எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையா தெரியும். அதனால இதுக்கு பேரு எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட் அப்படின்னு சொல்ல. வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட்.
expressed contract of bailment. Expressed Payment of contract of bailment. Okay. Bailment. Another one condition. Another one example maybe. Mr. A find a goods. Find a goods. ஒரு கூட்ஸ கண்டெடுத்திருக்காரு. கண்டெடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காரு. இப்போ 2 பேர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்காங்க இதுல. ஏன்னா அந்த பொருளுடைய ஓனர் வேற. இப்ப யாருகிட்ட பெயில்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா Mr. மிஸ்டர் A. ஏ கிட்ட இருக்கு. அப்போ மிஸ்டர் ஏ என்ன ரோல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பெய்லி ரோல்ல வருவாரு. Bailey. இந்த பொருளை தொலைச்சாங்க இல்லையா அந்த ஓனர் ஆஃப் த குட்ஸ். ஓனர் ஆஃப் த குட்ஸ் தான் பெயிலராக இருப்பாரு. அப்ப அவர் வந்து இந்த இடத்துல என்னவாக இருக்காரு அப்படின்னா இம்ப்ளைடுல இருக்காரு. இம்ப்ளைடு கண்டிஷன். இந்த இடத்துல கண்டிஷன் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Implied. இம்ப்ளைடு Contract. கான்ட்ராக்ட் ஆஃப் பெய்மெண்ட். அப்போ மேபி ரெண்டுமே இருக்கலாம். எக்ஸ்பிரஸ்லயும் இருக்கலாம், இம்ப்ளைடு பெயில்மெண்ட்லயும் வரலாம். அடுத்துதான் கன்சிடரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். கன்சிடரேஷன் அப்ப மறுபயன் இல்லையாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் டெலிவரி கொடுத்தோம் இல்லைங்களா. மிஸ்டர் எக்ஸ் டெலிவரி ஆஃப் பீஸ் ஆஃப் கிளாத் டு ஒய் இப்படி எடுத்துக்கலாம். மிஸ்டர் எக்ஸ் delivers a piece of cloth to Y. Cloth to Y. Y கிட்ட கொடுக்கிறாரு. A tailor இவரு. A tailor to be stitched a suit. அப்ப இதுக்கு கன்சிடரேஷன் அப்படின்றது என்ன இருக்குங்க இங்க? டெய்லருக்கு தரக்கூடிய ஸ்டிச்சிங் Charges. ஸ்டிச்சிங் சார்ஜ் அப்படின்றது அது வந்து ரெமுனரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹியர் இட் இஸ் கால்டு கன்சிடரேஷன். இப்போ சம்டைம்ஸ் இந்த கன்சிடரேஷன் அதாவது ஒரு வேலிட் கான்ட்ராக்டினுடைய கண்டிஷன் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா கன்சிடரேஷன் மஸ்ட் பி லாஃபுல். லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும். அப்படின்னா என்னங்க? சட்டப்பூர்வமான ஒரு கன்சிடரேஷனை நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி இருக்கணும். வித்தவுட் கன்சிடரேஷன் அக்ரிமெண்டே கிடையாதுன்னு அர்த்தம். வித்தவுட் கன்சிடரேஷன் அதாவது அக்ரிமெண்ட்லயே வந்து கன்சிடரேஷன் இருக்கணும். இல்ல அப்படின்னா கான்ட்ராக்டுக்கு போகாது. ஆனா இங்க பொறுத்த அளவுக்கு எக்ஸப்ஷன் ஆஃப் லா வித்தவுட் கன்சிடரேஷன் ஆல்சோ பெயில்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. வித்தவுட் கன்சிடரேஷன்ல இருந்தாலுமே பெயில்மெண்ட்ல வேலிடு கான்ட்ராக்டாக இருக்கும். Normally, without consideration cannot be considered as a contract. Contract கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க எக்ஸப்ஷனல் கேஸ். இங்க நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா without consideration it is a contract. It is a contract of bailment. அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். Sometimes
அப்படின்னு எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் without consideration also valid contract of bailment. Example, உங்களோட காரை உங்களோட ஃப்ரெண்டை யூஸ் பண்ணிட்டு ஒரு 3 days யூஸ் பண்ணிட்டு கொடுங்க. அவர் கேட்கிறாரு அந்த பர்பஸ் கோயிங் டு திருப்பதி, நான் திருப்பதி போயிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க காரை கேட்கிறாரு. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஆஸ்கிங் கார், ஒரு ஃப்ரெண்ட் ஆஸ்கிங் உங்கள்கிட்ட கேட்கிறாரு எ கார் ஃபார் திருப்பதி ட்ரிப்புக்காக கேட்கிறாரு. அப்ப இந்த இடத்துல யூ ஆர் ஹியர், நீங்க இருக்கீங்க. அப்போ உங்க காரை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஹேண்டட் ஓவர் டு ஃப்ரெண்ட், உங்க ஃப்ரெண்ட்ட கொடுக்குறீங்க. அப்போ ஆஃப்டர் 3 days இந்த ட்ரிப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன்ட் இட் ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்ப இங்க என்ன இருக்காது, நோ கன்சிடரேஷன். வாடகை எல்லாம் எதுவும் வேணாம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லைங்களா, ஃப்ரெண்டு தானே. Yes, sir. அப்ப நோ கெட்டிங் எனி கன்சிடரேஷன். இந்த இடத்துல கன்சிடரேஷன் இல்லாமையும் அமையும். ஓகே ஃபைன். இந்த பார்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சாமா? Yes, sir. இப்போ இந்த அடிப்படையில தான் நம்ம எசென்சியல் ஆஃப் எ வேலிட் பெயில்மெண்ட்டுக்கு வரப்போறோம். எசென்சியல்ஸ் ஆஃப் வேலிட் பெயில்மெண்ட். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் கான்ட்ராக்ட். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கான்ட்ராக்ட். All essential elements of the contract is also entitled to the valid bailment. கான்ட்ராக்ட் குரிய எசென்சியல்ஸ் எல்லாமே எதுல இருக்கும், பெயில்மெண்ட்ஸ்க்கு இருக்கும். அப்ப இதுவும் ஒரு கான்ட்ராக்ட் தான். அப்போ ஆல் எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ கான்ட்ராக்ட் also included as contract of bailment. இதுக்கு இருக்கணும். எந்த இடத்துல எழுதினாலும் இது ஒரு எசென்சியல் வந்துடும். கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டினாலும் வந்துடும், கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டினாலும் வந்துடும். எம் ஐ கரெக்ட் ஆர் நாட்? இந்த பாயிண்ட் எல்லாமே இருக்கும். Yes, sir. இதுல மொத்தம் நீங்க என்னென்னலாம் சொல்லுவீங்க? வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னா அக்ரிமெண்ட் இருக்கணும், ஆஃபர் இருக்கணும், அக்ரிமெண்ட் இருக்கணும் சார். அப்புறம் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டீங்கன்னாவே அதுல ஆஃபர் அக்செப்டன்ஸ் வந்துருமா? அக்ரிமெண்ட்னு சொல்லிடுங்க போதும். ப்ரீ கன்சென்ட், Agreement, Competency of pre-consent, parties, competency, capacity of parties, ஓகே legal object and legal consideration. object and as consideration. well as consideration. ஓகே சூப்பர்மா. ப்ரீ கன்சென்ட் இருக்கணும். lawful Third- Competency or capacity of two parties. ஓகே, அடுத்தது fourth Legality of lawful object and consideration.
ஆப்ஜெக்ட் அண்ட் கன்சிடரேஷன் இருக்கணும். இதுல வேற ஏதாவது விட்டோமா? 5 பாயிண்ட் அடிக்கடி சொல்லுமே. Not expressed as a void contact. என்னமா? Not expressed as a void. இல்ல You carry on. ஏதோ ஒரு சார் 5 பாயிண்ட் இருக்குங்க சார். லாஃபுல் ஆப்ஜெக்ட் Consideration. அதுக்கப்புறம் லாஃபுல் Enforceability by கன்சிடரேஷன் law, Object. sir. Enforceability by law. இல்ல அக்ரிமெண்ட்ல அது அதுக்கப்புறம் No, no. வந்துரும். Which is Consideration not added in லாஃபுல் lawful ஆப்ஜெக்டும் அதுக்கப்புறம் லாஃபுல் கன்சிடரேஷன் சார். அதனால Consideration. சேர்த்து போட்டதுனால Sir, இதுதான் fine. Not expressed as It's void contract, sir. yes, it is not expressed as a void. Not expressed as a voidங்களா? Not expressly Yes, sir. declared to be void. இல்ல Purposefully not expressed. ஓகே ஓகே, அந்த அளவுக்கு ரொம்ப உள்ள போக வேண்டாமா? நோ நீடு. இங்க பாருங்க, ஆல்சோ அந்த எக்ஸ்பிரஷன் சொன்னதுனால அதுல ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு. கான்ட்ராக்ட்ல பெயில்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ல பொறுத்த வரைக்கும் கன்சிடரேஷன் இஸ் நாட் நெசசரி. அதுவும் நம்ம ஒண்ணு இங்க கொண்டு வரணும். கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட் maybe expressed or implied. எக்ஸ்பிரஸ் படுத்துற வெளிப்படுத்தினோ அல்லது உட்கிடையாக இருக்கலாம், இம்ப்ளைடாக இருக்கலாம். நேரடி அல்லது மறைமுகம் சொல்லுவோம் சார். எக்ஸ்பிரஸ் அதாவது இந்த ஃப்ரெண்டு கொடுக்குறோம் இல்லைங்களா, சாரி இங்க மேல இங்க பாருங்க, இம்ப்ளைடு 2 கண்டிஷன்லயுமே வரலாம். கண்டிஷன் வந்து மறைந்து கூட இருக்கலாம், வெளிப்படையாக அல்லது உட்கிடையான உள்ள கூட இருக்கலாம். உட்கிடையான அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததான் நோ கன்சிடரேஷன் இஸ் நெசசரி. அதுவும் நீங்க கான்ட்ராக்ட்ல இங்க கொண்டு வரணும். நோ கன்சிடரேஷன் இஸ் நெசசரி டு கிரியேட் valid bailment. வேலிட் பெயில்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு கன்சிடரேஷனே தேவையில்லை அப்படின்றது சூப்பரான ஒரு பார்ட். அடுத்த செகண்ட் இம்பார்ட்டன்டான லாஜிக், 2வது பார்ட், டெலிவரி ஆஃப் கூட்ஸ் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். டெலிவரி ஆஃப் கூட்ஸ். அப்போ டெலிவரி ஆஃப் கூட்ஸ் டு from one person to another person, from Two parties. one person ல இருந்து another personக்கு போகணும், to another. அதுக்கு பேர் என்னன்னு சொல்ல, handed over கண்டிப்பா பண்ணிருக்கணும், இல்லாம இருக்கக்கூடாது. for some purposes அப்படின்னு சொல்லிடலாம். for some purposes, அந்த பர்பஸோட நம்ம கொடுத்திருக்கணும். இந்த டெலிவரி மே பி கிளாசிஃபைடு இன்டு 2 ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்னு ஆக்சுவல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்சுவல் டெலிவரி, ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நேரடியா பிசிக்கலி ஹேண்டட் ஓவர் டு த கூட்ஸுங்க. அதாவது கூட்ஸை வந்து பிசிக்கலா ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். பிசிக்கலி ஹேண்ட் ஓவர் அப்படின்னா, அல்லது டைரக்ட் அப்படின்னு அர்த்தம். டைரக்ட் டெலிவரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஆக்சுவல் டெலிவரி. கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா நீங்க இது மாதிரி கொடுக்க தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவரி ஆஃப் கார் அப்படின்றத டெலிவரி ஆஃப் கீ கொடுத்தாவே போதும் இல்லையாங்க.
key of a car. அப்போ நீங்க காரையே கொடுக்கணும்ன்றது இல்ல, கீயை கொடுத்தா கூட காரை கொடுத்த மாதிரிதான் பொருள். அல்லது சம் ப்ராடக்டை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னா நம்முடைய ஸ்டோரேஜ்ல கூட வச்சிருக்கலாம். அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பண்டக காப்பகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆங்கிலத்துல என்ன பாருங்க, Warehouse, sir. Godown warehouse. வேர்ஹவுஸ். வேர்ஹவுஸ் ரெசிப்ட் கூட நம்ம கொடுத்துருக்கலாம். சார் இந்தாங்க வேர்ஹவுஸ் ரெசிப்ட், நீங்க பொருளை அங்க போய் கலெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது ரயில்ல வந்துட்டு இருக்கு சார், இந்தாங்க ரயில்வே ரெசிப்ட், அதை கூட நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். அப்ப இது எல்லாத்துக்கும் பேரு நம்ம என்னன்னு சொல்லலாம், இன்டைரக்ட் ஹேண்ட் ஓவர் அப்படின்னு சொல்லாங்களா? இன்டைரக்ட் ஹேண்ட் ஓவர் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. அண்டர்ஸ்டாண்ட்? Yes, sir. ஓகே, ஃபைன். அடுத்தது தேர்ட் பாயிண்ட், சம் பர்பஸ் கண்டிப்பா இருக்கணும். பெயில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்பஸ் இல்லாம இருக்கக்கூடாது. டெய்லர்கிட்ட சூட் தைச்சு கொடுக்கணுங்கிறதான் பர்பஸ். அப்போ the goods delivered for some purposes. கூட்ஸ் டெலிவரி பண்றதே அதுக்குதான். delivered for some purpose. அப்போ அந்த பர்பஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். ரிப்பேர் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அடுத்ததான் பாதுகாப்பா வச்சிருங்க அப்படின்னு என்ன அர்த்தம், டு சேஃப்டியா வச்சிருங்க அப்படின்றதா இதனுடைய பொருள். இந்த மாதிரி மெனி பர்பசஸ் அதுக்காக நம்ம கொடுத்திருக்கலாம். திஸ் பர்பசஸ் ஆல்சோ, திஸ் பர்பஸ் ஆல்சோ. பர்பஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ளைடா கூட இருக்கலாம், ஆர் எக்ஸ்பிரஸ்டா கூட இருக்கலாம். சொல்லாமையே கூட அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்திருக்கலாம், நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்ப இந்த ஃபைண்டர் ஆஃப் கூட்ஸ் எல்லாம் பாருங்க, எடுத்து போன பொருளை நீங்க பயன்படுத்தக்கூடாது, வச்சிருக்கணும். ஃபைண்டர் ஆஃப் கூட்ஸ் அப்படின்ட்டா அந்த பொருளை ஓனர் வந்து கேட்கறப்ப நீங்க ஒப்படைக்க வேண்டிய உரிமையில் இருக்கீங்க. அப்ப அந்த ரைட்ஸ் டு டெலிவர் த கூட்ஸ் டு ஓனர். ஃபைண்டர் ஆஃப் கூட்ஸ் தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்டயாவது கொடுக்கணும். அந்த இது அதுக்கான செலவுகளை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்றது அதனுடைய பொருள். அல்லது அதுக்கான ரிவார்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம். பர்பஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ், பொசஷன். அப்ப பொசஷன் என்ன இருக்கணும், must be changed. possession. கண்டிப்பா அவர்கிட்ட போயிருக்கணும் இல்லையாங்க, நீங்களே எடுத்துக்க கூடாது. must be changes in possession. ஓகே, அப்போ the goods effect of என்ன இருக்கணும், effect of placing goods in possession of bailey-ட்ட போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பெயிலர்கிட்ட இருந்து பெயிலிட்ட போகணும். அப்ப இதுக்கு என்ன பொருள், does not change in ownership அப்படின்னு அர்த்தம். ஓனர்ஷிப்பை நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம் சார், ஆனா உங்களோட பொசஷனை மட்டும் நீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க. ரிப்பேரிங் ஷாப்ல கொடுக்குறோம், கீயை கொடுத்தாவே அவ்வளவுதான், அவர் எடுத்து அதை எடுத்து எல்லாம் ப்ராப்பரா இது பண்ணி கொடுத்துருவாரு. அப்போ சேஞ்ச் ஆஃப் பொசஷன் அப்படின்றது நாட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப். டைட்டில் ஆஃப் ஓனர்ஷிப்பை மாத்திரம் அப்படின்றதுக்கு பொருள் அல்ல, சும்மா போகுது அப்படின்னு அர்த்தம். இதுல ஒரு ஃபேமஸான ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு. அந்த கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
case of Kaliya Perumal versus Vishalakshi. இது ஒரு ஃபேமஸான கேஸ் ஸ்டடி. இந்த பொசஷன் அப்படின்றதுக்கு கலிய பெருமாள் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஸ்மித்துங்க, தங்க நகை செய்பவர். அப்போ விஷாலாட்சி கஸ்டமரு. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஹேவிங் வேல்யூபிள் குட்ஸை ஆர்னமெண்டா கன்வெர்ட் பண்ண சொல்லி கலிய பெருமாளை அப்ரோச் பண்றாங்க. அப்போ அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஹேண்டட் ஓவர் ரா கோல்டு. என்ன பண்ணிருக்கணுங்க, ரா கோல்ட என்னவா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா ஆர்னமெண்டா கன்வெர்ட் பண்றாங்க. ஓகே, இதுதான் பர்பஸ். ஆனா விஷாலாட்சி என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரா கோல்ட எடுத்துட்டு போறாங்க. கலிய பெருமாள் கோல்டு ஸ்மித் இருக்காரு இல்லையா, அவரோட கடையில உட்கார்றாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே செய்ய சொல்றாங்க, நகைய செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்றைய நாள்ல எவ்வளவு ஒர்க்கம் முடிக்க முடியுமோ அவ்வளவு ஒர்க்க அவர் முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அதெல்லாம் அப்படியே மறுபடியும் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல, ஒரு சேஃப்டி பாக்ஸ்ல போட்டு அவருடைய கடையிலேயே வச்சு பத்திரமா பூட்டி சாவிய அவங்களே எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ கீ யாருகிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்கர் கீ யாருகிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷாலாட்சி இருக்கு. டெய்லியும் போறாங்க, அந்த ஒர்க் பண்றாங்க. அது முடிஞ்ச வரைக்கும் அப்படியே முடிச்சுட்டு அந்த லாக்கர்ல வச்சுக்கிட்டு பூட்டி அவங்களே சாவியை எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா the ornament has theft. எல்லாமே திருட்டு போயிருதுங்க. அப்போ இவங்க யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? சிம்பிளான லாஜிக், யார் மேலங்க சூட் எகெயின்ஸ்ட்? லாக்கர் கீ வச்சிருக்காங்களோ அவங்க மேலதான் வந்து கேஸ் பண்ணுவாங்க. She is own Suit against- responsibility. She should take the எங்க responsibility. விஷாலாட்சி. வச்சிருக்காங்கன்னா அவரோட கடையில வச்சிருக்காங்க, அவரோட வீட்டுல வச்சிருக்காங்க. அப்போ சூட் அகைன்ஸ்ட் கலிய பெருமாள் மேல வராங்க. கலிய பெருமாள் தான் திருடிட்டாரு, அவருதான் எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வருது. என்ன அப்படின்னா விஷாலாட்சி இந்த பெயில்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ல இந்த நகைய பெயிலிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணவே இல்லை. பெயிலிட்ட என்ன செய்யலைங்க, ஒப்படைவு செய்யப்படவே இல்லை. ஆகவே இங்க ஒப்படைவு செய்யப்படாதனால இது வேலிட் பெயில்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்டே இல்லை. அதனால கலிய பெருமாள் பொறுப்பாக மாட்டார் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துறாங்க. ஜட்ஜ்மெண்ட் என்ன வருது அப்படின்னா கலிய பெருமாள் இவரு என்ன இல்லைங்க, டஸ் நாட் லயபிள் அப்படின்ட்டு வந்துச்சு. லயபிள் கிடையாது, இந்த திருட்டுக்கு அவர் பொறுப்பானவர் கிடையாது அப்படின்னு அர்த்தம். பெயில்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ல இழப்பீடும் கோர முடியாது அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு இந்த கேஸ் நல்லா புரிஞ்சிருச்சாங்க? எஸ் சார். Yes, sir. Yes, sir. ஓகே, இப்போ இதே சேம் சிமிலர் கேஸ் ஒன்னு சொல்றேன். டெபாசிட்டிங் ஆர்னமெண்ட் இன் எ பேங்க் லாக்கர். நீங்க பேங்க் லாக்கர்ல என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஆர்னமெண்ட்டை கொண்டே வைக்கிறீங்க. ஓகே, பேங்க் லாக்கர்ல. இப்போ அதனுடைய ஆக்சுவல் கீ யாருகிட்ட இருக்கும்? Bank. ரெண்டு பேர்ட்ட இருக்கும் சார்.
banker as well as the customer. கஸ்டமர்ட்ட இருக்குங்க சார். கஸ்டமர் தான் பிரைமரி கீ வச்சிருப்பாரு, அது பேரு பிரைமரி கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கஸ்டமர்கிட்ட ஒரு கீ இருக்கும், ஆல்சோ இன்னொரு அனதர் கீ இருக்கும். யாருக்கிட்ட அப்படின்னா பேங்கர் கீ இருக்கும், அதை வச்சு ஓபன் பண்ணலாம். பட் அது எப்போ ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது வெரிஃபிகேஷன் அப்போ ஆடிட்டர் முன்னாடி ஓபன் பண்ணுவாங்க. பட் எல்லா டைம்லயும் ஓபன் பண்ண மாட்டாங்க, அல்லது எடுத்துட்டு வர்றதுக்காக போயிட்டு எடுத்துட்டு வரப்போ அப்படிதான் பண்ணுவாங்க. இவரோட முன்னிலையிலேயே போயிட்டு வருவாங்க. ரொம்ப ரேர் கேஸ் அவரோட லாக்கரை வந்து இது பண்றது. லாக்கர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இவரோட கஸ்டடி அப்படின்னு அர்த்தம், கஸ்டமரோட கஸ்டடியில தான் இருக்கும். இப்போ இது வந்து பேங்குக்கும் கஸ்டமருக்கும் இடையிலான இந்த உறவு, இந்த கான்ட்ராக்ட், இது பெயில்மெண்டா இல்லையாங்க? Bailment தான் சார். Still the owner not with the bank. அப்ப how would be called as a bailment? நீங்க பேங்கர்ட்ட படிச்சுட்டு வரல. ஆனா இந்த பர்பஸ் ஆஃப் நம்ம லாக்கர்ல வைக்கிறதோட பர்பஸே என்னன்னா சேஃப்டி தான். ஸோ அங்க பர்பஸே சேஃப், பிகாஸ் இங்க வந்து ஜுவல்லரி மேக் பண்றதுதான் பர்பஸா இருந்தது. பட் இங்க வந்து நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக தான் லாக்கரையே சூஸ் பண்றோம். சார் அப்புறம் பெயில்மெண்ட்ங்கிறது இங்க ரெண்டு பக்கமே இருக்குல்லங்க சார், போத் கஸ்டமர் அண்ட் பேங்கர். இல்ல ஆக்சுவலி கஸ்டமர் மட்டும் தான் பே பண்ணுவாப்ல. வரைக்கும் கீ வந்து கஸ்டமர் தாங்க பிரைமரி. கஸ்டமர் முன்னாடி இவரோட கீயும் கொண்டு போய் அவரோட கீயும் போட்டாதான் லாக்கர் ஒர்க் ஆகும், புரியுதாங்க? ஆனா எக்ஸ்ட்ராடினரி பர்பஸ்ல தான் இப்போ ஏதாவது ஒரு பர்பஸ், இப்போ கஸ்டமரோட கீ இல்லை அப்படின்னா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸை முடிச்சு அதுக்கப்புறம் லாக்கர் ஓபன் பண்ணுவாங்க. மேபி நீங்க அந்த 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 கண்டிஷனை விட்டுருங்க. இப்ப பேங்கருக்கும் கஸ்டமருக்கும் இருக்கிற உறவு அப்படின்றது பெயில்மெண்டா அப்படின்னா டெஃபினட்டா பெயில்மெண்ட் கிடையாது. முழுசா அவர்கிட்ட கொண்டே ஒப்படைக்கிறீங்க அப்படின்றது கிடையாது. முழுசா அவர்கிட்ட நீங்க ஒப்படைக்கிறீங்க அப்படின்றது கிடையாது. ஃபார் இதுல கன்சிடரேஷனே இருக்கு, அதுக்கு வாடகை எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாமே பண்றீங்க. பட் இஸ் நாட் ஏ பெயில்மெண்ட் அப்படின்றாங்க. இது வந்து பெயில்மெண்ட் கிடையாது, ஏன்னா கஸ்டமரோட கஸ்டடியில தான் அது இருக்கா. அதனால அது வந்து பெயில்மெண்ட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இதே சேம் கேஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸும் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். as per the கலிய பெருமாள் அண்ட் விஷாலாட்சி கேஸினுடைய அதே ஜஸ்டிஸ், அதே பொசிஷன் தான் இங்கேயும் இருக்கு. ஓகே சார். இஸ் இட் ஓகே? சார் அப்போ பேங்க் லாக்கர்ல இருக்கிறது மிஸ் ஆயிடுச்சுன்னா பேங்கர் லைபிள் இல்லைங்களா சார்? இப்போ பேங்கர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இன்சூரன்ஸ் தான் பண்ணிருப்பாரு. இன்சூரன்ஸ் தான் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? ஒரு வார்த்தையும் பேங்க்ல சொல்றாங்க தானேங்க சார்? என்னங்க? பேங்க்ல ஒரு வார்த்தையும் சொல்றாங்க தான், இது வந்து நாட் லயபிள் ஃபார் அஸ் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க தாங்க சார். நீங்க தான் பொறுப்புன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. கஸ்டமர் தான் பொறுப்பானவர். இதே கேஸ் விசாலாட்சி என்ன பண்றாங்களோ அதே மாதிரிதான் நாம இங்கேயும் பண்றோம். கஸ்டமர் தான் பொறுப்பு இல்லையா? டெஃபினெட்லி. லாக்கர்ல என்ன இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது இல்ல சார்? இல்ல அவங்களும் ஓபன் பண்ணி எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க லாக்கரை பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க அடமானம் வச்சீங்கன்னா அதை வேணா போய் எடுத்துட்டு வருவாங்க எப்ப வேணாலும். அது வந்து பேங்கரோட கஸ்டடியில தான் இருக்கு. பேங்கரோட கஸ்டடிக்கு போறது நீங்க அடமானம் வைக்கிறது, பிளட்ஸ் அடுத்து வரக்கூடியதுங்க. ஆனா வந்து என்னன்னா பேங்க்ல கொள்ளையடிச்சுட்டா வந்து அது பேங்கர் தானே சார் பொறுப்பு? அதுதான்மா, பேங்கர் வந்து என்ன பண்றாங்க, பேங்கர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதுக்கான இன்சூரன்ஸ் இதெல்லாம் ஒரு லைபிலிட்டி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதாங்க. நீங்க உள்ள என்ன வச்சிருக்கீங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சிவாஜி படத்திலேயே அந்த மாதிரி தானே காட்டுறாங்க. பேங்க் லாக்கர்ல இருக்கக்கூடியது காட்ட மாட்டாங்க உள்ள. ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் அடுத்தது, இதுவும் அதோட கேஸ் அட்டாச்ல வருதுங்கிறத மறந்துடாதீங்க. பொசஷன் அப்படின்றதும் ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ், பொருளை யாரு திருப்பி கொடுக்கணும்? பெய்லி. யாரு திருப்பி கொடுக்கணும்?
பெய்லரா Bailey. பெய்லியா? Bailey. பெய்லி. ஓகே, சூப்பர். பெய்லி பெய்லி இஸ் கடமைப்பட்டவர். obliged to return of goods After completion of work. after completion of some purpose. After completion of purposes. ஓகே, அந்த பர்பஸ் முடிஞ்சிடுச்சுன்னா physically handed over to physically-ஆ இருக்கலாம், handed over to bailor. bailor-ட்ட நீங்க திருப்பி கொடுக்கணும். அது வந்து எப்படி இருக்கலாம்? வாங்கின மாதிரியே திரும்பி கொடுக்கலாம். கஸ்டமர் வந்து சரி ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டு போறாரு இல்லையா, அப்போ the goods as the same as அப்படின்னு சொல்லலாம். the goods as the same அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். எப்படி வாங்கிட்டு போறீங்களோ அந்த மாதிரியே கூட கொடுக்கலாம். ரெண்டாவது மேபி ஆல்டர் பண்ணி தரலாம். மேபி ஆல்டர் as per instruction of bailor என்ன சொன்னாரோ அதன்படி உருவாக்கி ஆல்டர் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கலாம். இதெல்லாம் ரிட்டர்ன் ஆஃப் கூட்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட். ஓகே, அடுத்தது ஃபர்தர் இது என்ன அப்படின்னா கூட்ஸுங்க, மூவபிள் கூட்ஸ் தான் இருக்கணும். மூவபிள் கூட்ஸ் ஒன்லி. இந்த பெயில்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இம்மூவபிள் கூட்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணவே இல்லை. Here it is considered only movable goods. Here it is considered all movable goods. Movable goods, livestock also. மாடு, குதிரை இதெல்லாம் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெயில்மெண்ட்ல கொடுக்கலாம். லைவ் ஸ்டாக் ஆல்சோ ஒரு வருஷத்துக்கு வச்சிருந்து மறுபடியும் என்கிட்ட திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். திருப்பி கொடுக்குறப்போ இதெல்லாம் கேஸ்ல இருக்குங்க. அதாவது நீங்க குதிரைய வந்து மாடை வந்து தனியா கொடுப்பீங்க. அப்போ அவரோட கஸ்டடிக்கு போயிட்டு மாடு வந்து கன்றை ஈன்றி கொடுத்துரும். அப்போ அதை திருப்பி கொடுக்குறப்போ வந்து மாடை மட்டும் திருப்பி கொடுத்தா போதுமா, கண்ணும் சேர்ந்து திருப்பி கொடுக்கணுமா? இதெல்லாம் கேஸ் நிறைய வந்துச்சுங்க லைவ் ஸ்டாக்ல. அப்போ நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? கண்ணையும் சேர்த்து தானே சார் கொடுக்கணும்? இல்ல, நீங்க வச்சுக்கலாம். அதுங்க அந்த பெனிஃபிட்ட வச்சுக்கலாம். நார்மலா நம்ம ஊர்ல அந்த அந்த இயல்பான வழக்கம் இருக்கும். இந்தாங்க ஒரு வருஷம் நீங்க வச்சிருங்க, இதனோட பெனிஃபிட் என்ன வருதோ, அப்ப சாணி போட்டா சாணியும் சேர்ந்து நம்ம தரோங்கிறது அதுக்கு பொருள் இல்ல இல்லையாங்க? வாரத்துக்கு வாங்குவாங்களா சார்? வாரத்துக்கு வாங்குறது அப்படின்னு பேரு. பெனிஃபிட்ஸ நீங்க எடுத்துட்டு as it is என்னவோ அதை நீங்க மறுபடியும் கொடுத்துடலாம். as the same. அதுதான் அதனுடைய பொருள். மூவல் குட்ஸ், லைவ் ஸ்டாக் ஆல்சோ. ஓகே, இந்த பார்ட் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பெயில்மெண்ட் அப்படின்றது ஒன்றும் கஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கும். மேபி அவ்வளவுதான். 6 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பெயில்மெண்ட். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No sir, clear. ஓகே, டைப்ஸ் ஆஃப் பெயில்மெண்ட் மட்டும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பிளெட்ஜுக்கு போயிடலாம். டைப்ஸ் ஆஃப் பெயில்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கேஸ் ஸ்டடியும் சேர்த்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாமாங்க சார்? எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? தைரியமா பண்ணலாம். அது எல்லாமே கேஸ் லாஸ்ல வர்றதாங்க. உங்களுக்கு இது இந்த மாதிரியான மூவபிள் பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா சூப்பர், அழகா பிளான்டா பண்ணிடலாம்.
ஜென்ரலா தான் கொஸ்டின் இருக்கும். நீங்க அதுக்கு இன்வால்மெண்டா நிறைய பாயிண்ட்ஸ் எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதனால ஒரு கூட நிறைய பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இம்ப்ளாய்டு கான்ட்ராக்ட், எக்ஸ்பிரஸ்டு, இம்ப்ளாய்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ நம்மளுடைய டைப்ஸ் ஆஃப் பெயில்மெண்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப், இங்கோட ஒரு வார்த்தை போட்டுக்கலாம், ஆன் தி பேசிஸ் ஆஃப், எதனுடைய அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பெனிஃபிட், ஒன்னு பெனிஃபிட்டினுடைய அடிப்படையில, ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் அப்படின்றதனுடைய அடிப்படையில. ரிவார்டு, ஓகே, இப்படி ரெண்டு டைப்பா எடுத்துக்கலாம். இந்த பெனிஃபிட் அப்படின்ற இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒரு 3 டைப்பை நம்ம கிளாஸிஃபை பண்றோம். ஃபர்தர் பெனிஃபிட்டை வந்து 3 கேட்டகரியா பண்றோம். இந்த பெனிஃபிட் ஆன் பிஹாஃப் ஆஃப் பெயிலர், பெயிலர் அலோன், பெயிலர் அலோன் பெனிஃபிட்டை ரிசீவ் பண்றாரு அப்படின்னா இது. அடுத்தா பாத்தீங்கன்னா பெய்லி அலோன், சார் பெய்லிக்கு மட்டும் இந்த பெனிஃபிட் கிடைக்குதுன்னா அது ஒரு வகை. அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் பெனிஃபிட், மியூச்சுவலி போத், 2 பேருக்கும் பெனிஃபிட் கிடைக்குது சார் அப்படின்னா இந்த கண்டிஷன். பெய்லர் அண்ட் பெய்லி. இப்போ கன்சிடரேஷன் தான் பெனிஃபிட், வேற ஒண்ணும் இல்லைங்க. கன்சிடரேஷன் தான் இந்த இடத்துல பெனிஃபிட். அந்த கன்சிடரேஷன் பெய்லருக்கு மட்டும் கிடைக்குதுன்னா இது எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்போ டெலிவர் சம் வேல்யூபிள், some valuable வேல்யூபிள்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுல வந்து கோல்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஆஃப் நெய்பர், பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுக்குறீங்க. சேஃப் கஸ்டடி, பத்திரமா வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அப்போ அதுக்கு நீங்க எதுவுமே சார்ஜ் கொடுக்கல, வித்தவுட் சார்ஜ். நீங்க காசிக்கு போறீங்க, அப்போ வந்து உங்களோட வேல்யூபிள்ஸ் எல்லாம் 10 வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு போறீங்க, சேஃப் கஸ்டடி. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட நீங்க எந்த சார்ஜும் அவருக்கு கொடுக்கல. நோ சார்ஜஸ் ஆஃபர்டு ஃபார் த கஸ்டடி. அந்த கஸ்டடி வச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் நீங்க ஆஃபர் பண்ணல அப்படின்னா பெனிஃபிட்ஸ் என்ஜாய்டு பை த பெய்லர். இந்த இடத்துல பெனிஃபிட்ஸை யார் மட்டும் என்ஜாய் பண்றாரு? பெய்லர் மட்டும் என்ஜாய். ஏன்னா அவர் கன்சிடரேஷன் கொடுத்திருந்தாரு அப்படின்னா அப்போ அது பெய்லிக்கு போயிருக்கோம். அப்ப பெய்லிக்கு கன்சிடரேஷன் போயிருந்தா அவரு பெனிஃபிட் ஆவாரு. இப்போ நீங்க லெண்டிங், கடன் கொடுக்குறீங்க. லெண்டிங் எ பைசைக்கிள் டு எ ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறீங்க ஃபார் ஹிஸ் யூஸ். இந்தாங்க யூஸ் பண்ணிக்கோங்க வித்தவுட் சார்ஜ். ஒண்ணு வேணாம் சார் அப்படின்னு சொல்லிடுறீங்க, எந்த சார்ஜும் வேண்டாம்னு சொல்லி கொடுக்குறீங்க. அப்ப இந்த பெனிஃபிட்டை ஃபுல்லா யாரு என்ஜாய் பண்ணுவாங்க? பெய்லி. இந்த கண்டிஷன்ல பெய்லி தானே அந்த சைக்கிளை யூசேஜ் பண்றப்போ அதனோட பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்றாரு. இதுல பாருங்க, மியூச்சுவலி போத், 2 பேருமே அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்றது. அப்போ இந்த கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா giving a watch for repair, ரிப்பேருக்கு கொடுக்குறீங்க, ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஆஃப்டர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா
give charges. Give charges. இப்போ இந்த சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ சார்ஜஸ் யாருக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெய்லிக்கு போகும். பெய்லி அதை ரிசீவ் பண்ணிக்குவாரு. இந்த ரிப்பேர் சரியாயிடுச்சு இல்லைங்களா, இது ஒரு பெனிஃபிட் தான். நல்லா புரியுதான்னு பாருங்க. ரிப்பேர் சரியாயிடுச்சு, வாட்ச் நல்லா இப்போ ஓடுது. அப்போ வாட்ச் வந்து பர்ஃபெக்டா நமக்கு இருக்கு. பர்ஃபெக்ட் அப்படின்றது இது வந்து பெய்லருக்கு வந்துடும். ஓடாத இருந்த வாட்ச் ஓடிடுச்சு. அப்போ ரெண்டுமே மியூச்சுவல் பெனிஃபிட் பீயிங் எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து போத் மியூச்சுவலி பிட்வீன் பெய்லர் அண்ட் பெய்லி. இந்த கண்டிஷன் இதுல எல்லாம் ஒன் சைடு தான் இருக்கும், இதுல ரெண்டு சைடும் இருக்கும் பெனிஃபிட். அடுத்தது ரிவார்ட்ஸ். இதனுடைய அடிப்படையில இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. கிராட்டிடியூடியஸ். கிராட்டிடியூடியஸ் ஒரு நன்றி உணர்வுக்காக கொடுக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் கிராட்டிடியூடியஸ். இங்க வந்து நன்றிக்காக, இங்க வந்து கமர்ஷியல். இது வந்து என்னன்னு சொல்ல கமர்ஷியல், பியூர்லி கமர்ஷியல். சார் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவருக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ண ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து கிராட்டிடியூடியஸ். ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் இல்லைங்களா, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி, ஃப்ரீ சர்வீசஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம். நான் கிராட்டிடியூடியஸ் அப்படின்றது போத் பார்ட்டி கெட் சம் பெனிஃபிட். ரெண்டு பேருமே பெனிஃபிட் அடையணும். இந்த மியூச்சுவல் மாறிங்க. போத் பார்ட்டிஸ் availed benefits. availed benefits இருந்தா அந்த ரிவார்ட்ஸ் வந்து நான் கிராட்டிடியூடியஸ் அல்லது கமர்ஷியல் பெயில்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாமே பெயில்மெண்ட் செய்திட்டீங்கன்னா வெரி ஈஸி. இதுதான் 5 கேட்டகரி ஆஃப் டைப்ஸ் ஆஃப் பெயில்மெண்ட். இதுக்கப்புறம் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அதெல்லாம் ஒரு வாட்டி நீங்களாவே ஒரு வாட்டி பிளான்டா படிச்சிருங்க. பெய்லரோட டியூட்டி அப்படின்றது நாம இதுல இருந்தே தான் வரும். டிஸ்க்ளோஸ் நோன் ஃபேக்ட், எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லணும் இல்லைங்களா. ஸ்டிச் பண்ணி கொடுங்க, சேஃபா வச்சுக்கோங்க, அந்த பர்பஸ் வந்து நீங்க கிளியரா பெய்லர் வந்து சொல்லணும். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அவர் பியர் பண்ணணும் இல்லைங்களா. வாட்ச் ரிப்பேர் பண்ணணும்னா கிவ் த சார்ஜஸ் இல்லையாங்க, அந்த எக்ஸ்பென்சஸ் கொடுக்கணும். இது அவரோட டியூட்டி தான். டியூட்டினீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். சார் சொல்லுங்க. சார் நான் கிராட்டிடியூடியஸ் பெயில்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இந்த மியூச்சுவல் இருக்கலாமா, இந்த மியூச்சுவல் தான் எக்ஸாம்பிளுங்க. இந்த மியூச்சுவல்ல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுதான். அப்போ போத் பார்ட்டிஸ் அவைல்டு த பெனிஃபிட். பாருங்க, வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சு, வாட்ச் நல்லா ஓடுது இல்லையாங்க. அப்போ இவர்கிட்ட வாட்ச் ரிப்பேர், வாட்ச் இவர்கிட்ட பாத்தீங்கன்னா பெய்லிக்கு சார்ஜஸ் ரிசீவ்டு. அந்த மியூச்சுவல் அப்படின்றதுதான், மியூச்சுவல் அப்படின்ற அந்த கேட்டகரி தான் இந்த இடத்துல நான் கிராட்டிடியூடியஸ். அப்போ வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பெனிஃபிட் அண்ட் ரிவார்ட்? பெனிஃபிட் அண்ட் ரிவார்டு அப்படின்றது ஒரு கேட்டகரி, ஒரு கேட்டகரி. ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுதாம்மா. ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா ஒருத்தர் வேலை செஞ்சு கொடுக்குறாரு, அந்த இந்த பெனிஃபிட் கேட்டகரியே தான் ரெண்டா பிரிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார். ஒரு டெர்மினாலஜிஸ் தான் வேற. ஃபர்ஸ்ட் பெய்லர் அலோன், பெய்லி அலோன் இருந்தா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ஒரு பக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். மியூச்சுவல் மட்டும் நான் கிராட்டிடியூடியஸா இருக்கும். ஓகே சார், காட் இட். ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். நீங்க கேட்ட ரைட் கொஸ்டின். both are the same. Okay sir, thank you sir. Okay, fine.
இப்போ கான்ட்ராக்ட் ஆஃப் பிளட்ஜ சொல்றேன் பாருங்க, ரொம்ப ஈஸி. கான்ட்ராக்ட் ஆஃப் பிளட்ஜ் யோசிக்கவே வேணாம் சார். பெயில்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் பிளட்ஜ்னு மாறிடும். இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு பாருங்க, a pledge is a bailment for security. பெயில்மெண்டோட ஒரு செக்யூரிட்டி சேர்ந்துச்சு அப்படின்னா இது பிளட்ஜ். அப்ப பிளட்ஜ் ஈக்குவல் டு பெயில்மெண்ட் பிளஸ் செக்யூரிட்டி. அப்ப அந்த கான்ட்ராக்டோட செக்யூரிட்டி சேர்ந்தா போதும். இங்க பெய்லர் பெய்லி அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அதே 2 பேரை தான் இங்கேயும். இங்க என்ன ஆகுறாரு, பெய்லர் பாணரா மாறிடுறாரு, இவரு பாணியா மாறிடுறாரு, பவுனி. அல்லது பிளட்ஜர் பிளட்ஜி. அவ்வளவுதாங்க கண்டிஷன். இதுதான் செக்யூரிட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கான ஒரு ரிட்டனை நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்ட்டா அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே இன் திஸ் கேட்டகரியில வரும். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் பெயில்மெண்ட் நல்லா புரிஞ்சுட்டா இந்த பார்ட் ரொம்ப ஈஸி. ஏ லெண்ட் மணி டு பி இல்லையாங்க, கடன் பெறுகிறார். எகெயின்ஸ்ட் செக்யூரிட்டி ஆஃப் ஜுவல்லரி. ஜுவல்லரியை கொடுத்துட்டு வாங்குறாரு, டெபாசிட்டட் பை பி வித் ஹிம் இல்லையாங்க. அப்ப the bailment of jewelry is pledge as security. அவ்வளவுதாங்க, pledge as security, lending money. அவ்வளவுதான். B is pawner, A is pawnee. A is pawnee. இந்த கண்டிஷன்ல என்ன ஆகுறாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஓகே, அப்போ எசென்சியல் கான்ட்ராக்ட் ஆஃப் பிளட்ஜி அப்படின்னு சொல்லப்படுறப்போ செக்யூரிட்டி வந்துட்டா போதும். பெயில்மெண்ட் என்ன கைண்ட் ஆஃப் பெயில்மெண்ட் வேணாலும் இருக்கட்டும், அது கூட நமக்கு என்ன வந்துடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ஸ் த பிளட்ஜ் இஸ் எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பெயில்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பெயில்மெண்ட். தெர்ஃபோர் ஆல் த எசென்சியல் பெயில்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ, பாருங்க, எசென்சியல் ஆஃப் பெயில்மெண்ட் வந்துடணும், ஆர் ஆல்சோ எசென்சியல்ஸ் ஆஃப் பிளட்ஜ் வந்துடணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் எசென்சியல்ஸ் ஆஃப் பிளட்ஜ் ஆர், இதுல என்னென்னலாம் இருக்கும், தெர் ஆர் ஷல் பி பெயில்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி எகெயின்ஸ்ட் த பேமெண்ட் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ப்ராமிஸ். அந்த பேமெண்ட்டுக்கோ அல்லது ப்ராமிஸ் நிறைவேற்றுறதுக்கோ இருக்கலாம். சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் பிளட்ஜ் இஸ் குட்ஸ் இல்லையாங்க. அந்த குட்ஸ் தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட் மேட்டர். கருப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, கருப்பொருள். கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி மாறுங்க இதுல. கூட்ஸ் பிளட்ஜ்டு ஃபார் ஷல் பி இன் த எக்ஸிஸ்டன்ஸ். அது ரொம்ப முக்கியம், அது இருக்கணும். கூட்ஸ் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கணும். இல்லாத ஒரு கூட்ஸா நீங்க காட்ட முடியாது. கண்டிஞ்சன்ட் கூட்ஸா நீங்க எடுத்துக்க முடியாது. கப்பல்ல வந்துட்டு இருக்குது, அதை நான் பிளட்ஜா வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சேருமா சேராதாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையாங்க. அந்த அடிப்படையெல்லாம் நீங்க பாத்துக்கணும். There shall be deliver of goods pledger to pledgee. Pledger இருந்து என்ன ஆகுறனா, அந்த கூட்ஸ் pledgee கிட்ட போயிடணும். எப்படி அந்த பெயிலர் இருந்து பெயிலிட்ட போயிடணுமோ அதே ஆஸ்பெக்ட்ஸ்ல
உங்க கூட்ஸை யார்கிட்ட கொடுத்துறோம்னா பிளட்ஜிட்ட கொடுத்துறோம். லாக்கர்ல வைக்கிறது பெயில்மெண்ட் ஆகாது அப்படின்னு சொன்னோம். ஆனா கடனா வாங்குறதுக்கு நகைய அடமான வச்சீங்க அப்படின்னா அது பேர் பிளட்ஜ். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்போ நீங்க இதுக்கு அவர்தான் பேங்கர் தான் முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறாரு. புரியுதான்னு பாருங்க. நகை காணாம போயிடுச்சு அப்படின்னா இதுக்கான முழு பொறுப்பையும் பேங்கரே ஏத்துப்பாரு. அங்க வந்து பெயில்மெண்ட் கிடையாது. அதுக்கான பொறுப்பு கஸ்டமர்கிட்டயும் இருக்கு. அதுக்கான இன்சூரன்ஸ் தான் அவர் கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் பிளட்ஜ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்தா செகண்ட் பார்ட் நமக்கு ஈஸிங்க. அவ்வளவுதான். ஆனா இந்த டியூட்டிஸ் ஆஃப் பாவனி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் ஒரு டியூட்டிஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா வாங்குற பொருளை அவர் எப்படியெல்லாம் வச்சுக்கணும் பாதுகாப்பா. பாவனி நம்மள்ட்ட அடமானம் வாங்குற பொருளை டேக்கிங் கேர் ஆஃப் ரீசனபிள் கேர் ஃபார் த பிளட்ஜ்டு கூட்ஸ் இல்லையாங்க. நீங்க கொடுக்குற கூட்ஸை பத்திரமா வச்சுக்கணும். டு நாட் மேக் அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் பிளட்ஜ்டு கூட்ஸ். பாருங்க, நீங்க என்ன பண்ண முடியாது, அன்ஆத்தரைஸ்டு யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பெயில்மெண்ட்லயும் இருக்கும். பெயில்மெண்ட்லயும் இருக்கும், பிளட்ஜ்லயும் இருக்கும். டு நாட் மேக் அன்ஆத்தரைஸ்டு யூஸ். அன்வான்டா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. டியூட்டி டு ரிட்டர்ன் த குட்ஸ் வென் த டெப்ட் ஹாஸ் பீன் ரீபெய்டு. அங்க அந்த பர்பஸ் முடிஞ்சதையும் நம்ம இங்க கொடுத்துருவோம், திருப்பி கொடுத்துருவோம். இங்க உங்களுடைய டெப்ட் கடன் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இந்த கடன் திருப்பி செலுத்தப்பட்டால் அல்லது ப்ராமிஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், திருப்பி கொடுத்துருவாங்க. டியூட்டி நாட் டு மிக்ஸ். உங்களோட பொருளையும் பிளட்ஜுக்கு வாங்குறதையும் ஒண்ணு சேர்க்க கூடாது. ஹிஸ் ஓன் கூட்ஸ் வித் கூட்ஸ் பிளட்ஜ்டு வாங்குறதையும் ஒண்ணு சேர்க்க கூடாது. இந்த பிளட்ஜுங்கிற வார்த்தையெல்லாம் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டியூட்டிஸ் ஆஃப் பெய்லிக்கு இது பொருந்தும். இதெல்லாம் இதுக்கும் பொருந்தும். டியூட்டிஸ் ஆஃப் பெய்லி அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதே கண்டிஷன் தான். இந்த பிளட்ஜ்டு கூட்ஸ் அப்படின்றத மட்டும் நீக்கிருங்க. டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் கூட்ஸ். கூட்ஸை பாதுகாப்பா பாத்துக்கணும். கேர்லெஸ்ஸா நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடாது. இப்போ வாங்கின துணியை நீங்க என்ன பண்ணக்கூடாது, கஜாமுசான்னு வெட்டி துணி இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. அதான் டேக்கிங் கேர். ப்ராப்பரா அதை வச்சிருக்கணும். அன்ஆத்தரைஸ்டு யூஸ் பண்ணக்கூடாது. உங்க பொருளோட இந்த பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. டோன்ட் மிக்ஸ். டியூட்டி நாட் டு எனி ஆக்ட் வித் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஆஃப் பிளட்ஜ். பிளட்ஜ்டு கூட்ஸை நீங்க எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் பயன்படுத்தக்கூடாது. வேற ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது, எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. டியூட்டி டு ரிட்டர்ன் அக்ரீஷன் ஆஃப் த குட்ஸ் இஃப் எனி. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பரா திருப்பி செலுத்தணும். அதனாலதான் அதை பக்காவா நம்மகிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் டியூட்டிஸ் ஆஃப் பாவனி. பெயிலருக்கும் பொருந்தும். அந்த பிளட்ஜ்டு அப்படின்ற வார்த்தையை நீக்கிட்டீங்கன்னா இந்த டியூட்டிஸ் எல்லாம் பெயிலிக்கும் பொருந்தும். நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஃபைன். இந்த பகுதி அதாவது பெயில்மெண்ட் அண்ட் பிளட்ஜ் நல்லா புரிஞ்சுட்டா இட்ஸ் ஓவர் திஸ் பார்ட். வி மூவ் இன்டு கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சி. எப்படிங்க இந்த டாபிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஈஸியா இருந்ததா? எஸ் சார், ஈஸியா தாங்க சார் இருந்துச்சு. ஓகே. இதுக்கு முன்னாடி படிச்சதுக்கும் இப்போதுக்கு ஏதாவது டிஃபரெண்ட் இருக்குங்க? சார் அந்த கேஸ் ஸ்டடியோட எக்ஸ்பிளைன் பண்ணனால ஈஸியா இருக்குங்க சார். அது அப்படியே வந்துட்டு ஓகே, மனசுல அப்படியே இருக்குங்க சார். ஓகே, சூப்பர்ங்க. சார் நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். அது என்ன வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது மட்டும்தான் போயிருக்கும். எங்களுக்கு நீங்க கிளாஸ் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டெப்தா தெரியுதுங்க சார். ஓ, சூப்பர் சூப்பர். சார்
ஆஃப்டர் 12 இயர்ஸ் அகாடமிக்ஸ்குள்ள வரேன் சார். இதெல்லாம் ஸ்கூல் காலேஜஸ்ல படிச்சது. ஸோ அப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியுதே தவிர இவ்வளோ இன்டெப்த் மீனிங் ஷுவரா தெரியும்.